ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எல்சிஃப் லேடர் பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங் கான்செப்டுக்குள்ள போனங்காட்டி பார்த்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு எடுத்தா புரியாதுங்கிறங்காட்டி அதை நம்ம விட்டுலாம். ஐ திங்க் அடுத்த கான்செப்ட் வந்து நபுஷன் ப்ரோ எடுப்பார்னு நினைக்கிறேன். அவரு அந்த கான்செப்ட் சொல்லும் போது நீங்கள் அவர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி வீடியோ போன கிளாஸ் பண்ணாங்க, அது வந்து எப்படிங்க அதை ஸ்ட்ரிங்ல போடணும் அப்படின்னு கேட்டு நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டேரக்டா வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். வேற மாதிரி பார்க்கலாம், வெறும் நம்ம கேரக்டர் வச்சு மட்டும் எப்படின்ட்டு. ப்ரோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ரோ. ஓகே, எல்சிஃப் இப்போ நீங்க பார்க்கறீங்கன்னா எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டும் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் ஒட்டுக்கா பார்க்க போறோம். ஏன்னா கம்பேரிசன் உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே பர்பஸ் தான். அதோட சின்டெக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, யாருக்குன்னா அந்த காஃபி டீ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல பார்த்தவங்க தெரியுங்களா, அந்த காஃபி டீ எப்படி போறதுன்ட்டு அந்த யாருக்கு ஞாபகம் இருக்கோ அவங்க மைக்கான் பண்ணி சொல்லலாம். ஏன்னா நாங்க பழைய இதுலயே போல வாங்க, அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஏன்னா நீங்க அதில் பழகிட்டீங்க. காஃபி டீ இந்த மாதிரி போறதுக்கு ஒரு நான் ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்துருந்தேன், அதை வச்சு எப்படி ஒரு கோடிங் எழுதுறது கன்வெர்ட் பண்ணிட்டு. யாராச்சும் மைக் ஆன் பண்ணீங்கன்னா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எனிவன் யார் வந்திருந்தீங்க அன்னைக்கு? ஓகே ஓகே, வீரா வந்திருந்தீங்களா? வீரா வரலன்னு நினைக்கிறேன். அபிராம் வந்திருக்கேன்டா. இல்ல ப்ரோ, அன்னைக்கு வந்து அன்னைக்கு நீங்க வரலண்ணா. அன்னைக்கு வரல உங்களுக்கு தெரியும். சரி, தர்ஷினி நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மைக் ஆன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் யாருமே வரலையா? சரி ஓகே, கான்செப்ட்லயே போயிடலாம். ஓகே, அடுத்த ஸ்லைட் போடுங்க ப்ரோ. நேற்று பார்த்ததே தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோமா, அதே மாதிரி இதுக்கும் சின்டாக்ஸ் இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கு. இந்த சின்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், நீங்க கொஞ்சம் இது மட்டும் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் சூப்பரா போகும். எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுவோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு காஃபி டீ ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆடியன்ஸ், இப்போ வந்து ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராங்க, வந்து எனக்கு காஃபி போடுப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷனை கொடுக்குறீங்க, அதான் வந்து கண்டிஷன். இப்போ காஃபி தாஸ் ப்ரோ என்னாச்சு? ஓகே ஓகே ஓகே, அதுல வந்து ஒரு கண்டிஷன் வந்து கேட்கறாருல, அது ஒரு கண்டிஷன். அவர் வந்து இப்ப காஃபின்னு கேட்டாருன்னா காஃபி போட்டு அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல காஃபின்னு கொடுக்கும். அந்த கண்டிஷன் வந்து காஃபி கேட்கறாரு, கீழே வந்து காஃபி ரெடி அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்து வந்து எல்சிபிள்ல பாத்தீங்கன்னா டீ கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து இங்க டீ வரணும், இந்த டீ கொடுக்குறோம், டீ ரெடி அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்ல போகும். சப்போஸ் அவங்க ரெண்டுமே கேட்காம வேற ஏதாச்சும் கேட்டாங்கன்னா மிச்சம் என்ன இருக்கோ, பால் தான் இருக்கும், அப்போ அவங்க பால் தான் கேட்கறாங்கன்ட்டு நம்ம கொடுப்போம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதோட சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா அதே, ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா எல்சிஃப்னு அப்படி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி அங்க ஒரு கண்டிஷன் கொடுப்போம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் இஃப் எல்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஒரு கண்டிஷன் அதுக்கப்புறம் அது ஸ்டேட்மெண்ட், அப்புறம் எல்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இஃப் எல்சிஃப் இதுல பாத்தீங்கன்னா எல்சிஃப்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். இந்த எல்சிஃப் வந்து நீங்க ஒண்ணுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, மல்டிபிள் எல்சிஃப் நீங்க கொடுக்கலாம். அதுக்கு பேரலா இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், ஸ்கிரீன்ல இருக்கிறது யாராச்சும் மைக் ஆன் பண்ணி படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். எனிவன்? சஞ்சய் ராம் மைக் ஆன் பண்ணி நீங்க ப்ரோக்ராம் போட்டிருக்க, அந்த ப்ரோக்ராம் என்ன போட்டிருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். சஞ்சய் ராம், காவிஸ்ரீ, இந்த ப்ரோக்ராம் சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராம் கேக்குதுங்க காவிஸ்ரீ? ஆனா நீங்க क्वेश्चन என்னன்னா சொன்னீங்க, புரியல. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பார்த்து என்ன புரியுதோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்துச்சுன்னா அந்த இது பிரிண்ட் ஆகும்னா. ஓகே, அதுல என்ன கொடுத்திருக்கோம் நம்ம? காஃபி கொடுத்திருக்கோம்னா அப்ப காஃபி ரெடின்னு தான் வரும்னா. ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இன்னொரு எல்சிஃப்ல சொல்லுங்க. எல்சிஃப்ல அங்க டீ கேட்டிருக்காங்கன்னா அப்ப செகண்ட் வந்து டீ ரெடி ஆயிருந்துச்சுன்னா அது வரும்னா. கரெக்ட்டானா இல்ல தப்பா சொல்றேனா? சொல்லுங்க கரெக்ட்டா தான் சொல்றீங்க. ரெண்டுமே இல்லன்னா லாஸ்டா ஒரு என்ன சொல்றது ஸ்டேட்மெண்ட் வரும்னா. ஓகே, ஸ்டேட்மெண்ட் வரும். இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு கிரேட்டர் தென் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன் தெரியுமா, அதையே சொல்லுங்க பார்க்கலாம். அது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து a கிரேட்டரா இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும்னா. இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பிரிண்ட் ஆகும்? a இஸ் கிரேட்டர்னு வரும்னா. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இப்போ வந்து b வந்து கிரேட்டரா கொடுத்திருக்கோம்னா கண்டிஷன் சேஞ்ச் பண்ணிருக்கோம்னா. ஓகே, கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன்னா b இஸ் கிரேட்டர்னு வரும்னா.
ஓகே, அடுத்தது என்ன பண்ணிருக்கு? இந்த ரெண்டுமே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அப்ப வந்து both A and B are equalனு வரும்னா else block வந்து எக்ஸிக்யூட் ஆகும். present. ஓகே ஓகே, அவங்க சொன்னதுல ஏதாவது புரிஞ்சா? அவங்க சொன்னதுலயே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுன்னா மைக்காண்டி புரிஞ்சுன்னு சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்போம்னா A கிரேட்டர் தென் பி, எல்ஸ் பார்ட்ல வந்து ஒன்னு A கிரேட்டரா இருக்கு இல்ல B கிரேட்டரா இருக்குன்னு பழைய இதுல பார்த்திருப்போம். இங்க எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம். அது வந்து எல்ஸ் இஃப். இப்போ வந்து A கிரேட்டரா இருக்குன்னா அது A கிரேட்டரா இருக்குன்னு தெரியும். பட் இன்னொரு டைம் இன்னொரு சான்ஸ் என்ன இருக்குன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற சான்ஸ் இருக்கு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்னொரு எல்சிப் போட்டு எல்சிப்ல இன்னொரு கண்டிஷன் செக் பண்றோம். ஒருவேளை B வந்து கிரேட்டரா இருக்கா அப்படின்ட்டு. இப்ப பியூ கிரேட்டர் இல்ல ஏவு கிரேட்டரா இல்லைன்னா கன்ஃபார்ம் அது வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான் இந்த சிம்பிளான ப்ரோக்ராம். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? புரிஞ்சுன்னா மைக்கான்னு சொல்லுங்க புரிஞ்சுட்டு. கொஞ்சம் இன்டர்டியா போலாம். கிளாஸ் வர வர லைட்டா இருக்கு. புரிஞ்சுது. எல்லாரும் புரிஞ்சிச்சு ப்ரோ. மத்தவங்க புரிஞ்சுதுண்ணா. ஓகே ஓகே ஓகே. தாஸ் ப்ரோ ப்ரோக்ராம் நீங்க போறீங்களா? ஆன்லைன் ஜிடிபி ஆன் பண்ணி ஆன்லைன் ஜிடிபி கொஞ்சம் போனீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த நோட் பண்ணல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த காஃபி இது இல்ல சிஎஸ்கே இது ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க. அது வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு வந்து காஃபி எக்ஸாம் இருந்துச்சுன்னா காஃபி எக்ஸாம் எடுத்து வச்சுக்கோங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம காஃபிக்கு தான் இப்போ கோடிங் போட போறோம். ஒரு கஸ்டமர் வந்து என்ன கேட்கறாரு? இப்போ காஃபி கேட்டாங்கன்னா காஃபி ரெடி ஆகி கொடுக்கணும். இல்லைன்னா டீ கேட்டாங்கன்னா டீ ரெடி ஆகி கொடுக்கணும். சப்போஸ் இந்த ரெண்டுமே கேட்கல, அவர் வேற ஏதோ மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு இருக்கா, ஒன்னே வந்து நீங்க ஒண்ணுமே கேட்கல நத்திங் டு ஆஸ்க்னு கொடுக்கலாம். இல்லைன்னா மில்க் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கொடுக்கலாம். இந்த கான்செப்ட்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸ்பிளைன் இது நம்ம கோடிங் கன்வெர்ட் பண்ண போறோம். எனி டவுட்ஸ்? இல்ல நோ ப்ரோ. ஓகே ஓகே. வீரா நீங்க மைக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க தான் இப்போ கோடிங் போட போறீங்க. ஓகேண்ணா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன லைன் போடுவோம்? ஆஷ் இன்க்ளூட் studio.h. ஓகே ஓகே. சொல்லும் போது studio.kன்னு சொல்றீங்க. டைப் பண்ணும்போது அந்த ஸ்டுடியோ போட்டுறாதீங்க, stdio1 போடுங்க. ஓகேண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணாங்க? வாய்ட் மெயிட் போடணும்ண்ணா. ஓகே, வாய்ட் மெயின். மேக்ஸிமம் எல்லாரும் வந்து வாய்ட் மெயின் யூஸ் பண்ணுங்க. இன்ட் மெயின் வேண்டாம். நம்ம அது வந்து ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டாச்சு. அடுத்தது ப்ரோ. பிராக்கெட் ஓப்பன், கர்லி பிராக்கெட். ஓகே, கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறோம். இன்புட் பாத்தீங்கன்னா நம்ம இன்டீஜரை வாங்க போறது இல்ல, ஒரு கேரக்டரா வாங்க போறோம். காபிக்கு வந்து சி. ஓகே, அதுக்கு முன்னாடி தாஸ் ப்ரோ மேல வந்து இந்த கமெண்டிங் பண்ணுவோம் தெரியுங்களா? புரியல ப்ரோ. மேல வந்து நம்ம கமெண்டிங் முன்னாடி அந்த ஹெடர் ஃபைலுக்கு முன்னாடி வந்து ஒரு கமெண்டிங் கொடுப்போம் தெரியுங்களா? அது வந்து கமெண்டிங் போட்டுருங்க. ஓகே. மல்டிபிள் லைன் கமெண்ட் போட்டுருங்க. இல்ல ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார் அந்த கமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வந்து ஒரு புரியணுங்கிறதுக்காக நம்ம போட்டுக்கலாம். என்ன ப்ரோக்ராம் போட போறோம்னா ஒரு கஸ்டமர் ப்ரோக்ராம் டீ ஷாப் இல்ல காஃபி ஷாப் அந்த மாதிரி எழுதிடுங்க. பாக்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு மத்தவங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது நம்ம வந்து காஃபிக்கு வந்து சீங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போறோம். அதனால வந்து அடுத்த லைன்ல வந்து கொடுத்துருங்க ப்ரோ. இது கமெண்ட் இதெல்லாம் எண்ட் பண்ணிக்கலாம்ல கமெண்ட்? இல்ல ஃபுல்லாவே கமெண்ட்ல கொடுத்துருங்க. நான் சொல்ற வரைக்கும் எல்லாமே கமெண்ட்ல கொடுத்துருங்க. ஓகே, சொல்லுங்க. ஓகே, அடுத்து வந்து சீங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போறோம். அது ரெஃபர்ஸ் வந்து எதுக்கு பாத்தீங்கன்னா காஃபிக்கு. ஓகே, ரெஃபர் காஃபி. ஓகே, அடுத்து வந்து டீங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போறோம். அது வந்து ரெஃபர் டீ. புரிஞ்சுதுங்களா? இப்ப ரெண்டு இன்புட் தான் வாங்க போறோம். எனி டவுட்ஸ் இதுல? நோ ப்ரோ. நோ ஓகே, ப்ரோ. இப்போ நாம இங்க கமெண்டிங் எதுக்கு கொடுக்குறோம்னு யாருக்காச்சும் தெரியுதுங்களா? எதுக்கு கொடுக்குறோம்ட்டு? இது தேர்ட் பர்சன் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே, அவங்களோட ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம் என்ன யூஸ் பண்ணிருக்கோம்ட்டு. ஓகே, கமெண்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க தாஸ் ப்ரோ. ப்ரோ வந்து ஸ்டார் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ப்ரோ. ஓகே, வீரா நீங்க கன்டினியூ பண்ணலாம் உங்க இத. அடுத்து என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இன்ட் போட்டுட்டு ப்ரோ நம்ம இங்க வந்து வேரி கேரக்டர் வாங்குறோம். ஓகே, கேரக்டர். ஓகே, கேரக்டருக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? கீ டேட்டா டைப் கீவேர்ட். இன்ட்டுக்கு ஐஎன்டி வாங்குவோம்.
கேரக்டருக்கு CHAR கேரக்டர். ஓகே ஓகே சிஹெச்ஏஆர் போட்டாச்சு. அடுத்தது ப்ரோ. கேரக்டர் நம்ம என்ன அது டீ காஃபி மில்க் அது போடணும். டீ கமா காஃபி கமா ஓகே அது மில்க். வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்க போறோம், அதனால அது அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து நம்ம ஒரு வேரியபிள் வாங்குறோம், அந்த ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். அது நம்ம டிக்ளேர் பண்ணுங்க. இப்போ வந்து 5 ஸ்டோர் பண்றோம்னா அதுக்கு ஏன்னு ஒரு வேரியபிள் வைப்பீங்களா, அது மாதிரி இந்த டீ காஃபி ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும், அதுக்கு ஒரு நேம் வைங்க. ஏபிசின்னு வச்சுக்கலாம்ண்ணா. இங்க ஒரு இன்புட் வாங்கினா போதும் ப்ரோ. இங்க இப்போ கஸ்டமர் வராங்க, இதெல்லாம் புரிஞ்சா இருக்கு. இப்போ கஸ்டமர் வந்தாங்கன்னா நம்ம வந்து டீயா காஃபியான்னு கேட்போம், அது வந்து ஒரு இதுல தான் ஸ்டோர் பண்ணுவோம், அதனால ஒரு வேரியபிள் போடும். எனி டவுட்ஸ் இதுல இருக்குங்களா? இல்லண்ணா இல்ல, மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க. ஓகே இப்போ கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நம்ம கிட்ட ஒண்ணு டீ வேணும்னு சொல்லுவாரு, சப்போஸ் இல்லைன்னா காஃபி வேணும்னு சொல்லுவாரு. ஓகேண்ணா. அதை வந்து நம்ம ஒரு வேரியபிள் ஒரு எப்படி இருந்தாலும் அட் அ டைம்ல ரெண்டுமே வேணும்னு சொல்ல மாட்டாரு. ஏதோ ஒரு கஸ்டமர் எடுத்துக்கோங்க, அட் டைம்ல டீ காஃபி ரெண்டுமே வேணும்னு சொல்ல மாட்டாரு, ஏதோ ஒண்ணுதான் வேணும்னு சொல்லுவாரு. சோ வந்து நம்ம ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணா போதும். ஓகேண்ணா. டீ சொன்னாருன்னா அப்போ இதுல வந்து ஒரு 7 இருக்குன்னா 7 ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எப்படி இருந்தாலும் அது ஃப்ரீயா தான் இருக்கும், டீயா இல்ல காஃபியா ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் போட போறோம், அதனால ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணா போதும். ஓகேண்ணா. ஓகே சரி சொல்லுங்க, அங்க சொல்லுங்க என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறோம்னு. ஏன்னு டிக்ளேர் பண்ணிடலாம்ண்ணா. ஓகே ஓகே இன்புட் எப்படி வாங்குவோம், அப்புறம் அவுட்புட் எப்படி டிஸ்ப்ளே பண்ணுவோம், அதுக்கெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் அடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் printf அண்ணா. தாஸ் ப்ரோ printf சொல்லியிருக்காரு. சரி அவர் கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் போல இருக்கு. சரி ஓகே அதுக்கப்புறம் சரி மத்தவங்க யாராச்சும் ஆன் பண்ணி மைக் ஆன் பண்ணி சொல்லலாமே. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம். வீரா ப்ரோ தவிர மத்தவங்க யாராவது சொல்லுங்க. இப்ப கேரக்டர் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம், சொல்லலாம் யாரா இருந்தாலும் முன்னாடி சொல்லலாம். இன்டராக்டிங் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே printf கொடுப்போம். printfல என்னன்னு கொடுப்போம், இந்த இடத்துல என்னன்னு கொடுப்போம் printfல என்னன்னு கூட சரியா கேட்கலீங்க. வாட் டு யூ வாண்ட் கேட்கலாம். ஓகே சூப்பர், வாட் யூ வாண்ட் கேட்கலாம். ஓகே அடுத்து நம்ம ஸ்கேன்எஃப்ல அடுத்து வந்து ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணுவோம், அதுல என்னென்ன கொடுக்கணும். ஓகே நாம அங்க வேரியபிள் என்ன டிக்ளேர் பண்ணிருக்கோங்க ஜாஸ்மினி ப்ரோ? என்ன கேட்கலீங்க விக்னேஷ்? ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. போன கிளாஸ் நான் வரல ப்ரோ, அதனால ஸ்கேன்எஃப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஒரு டைம் சொல்லுங்க ப்ரோ. ஓகே ஓகே ஸ்கேன்எஃப் பாத்தீங்கன்னா ஒரு இன்புட்டை வாங்குறதுக்கு, printf பாத்தீங்கன்னா அவுட்புட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு, ஸ்கேன்எஃப் பாத்தீங்கன்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ ஏக்கு வந்து ஒரு இன்புட் வாங்கணும்னா நம்ம 5 கொடுக்குறோம்னா யூசர் வந்து 5 கொடுப்பாரு, அது வந்து ஏல போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கு தான் அந்த ஸ்கேன்எஃப் யூஸ் பண்றோம். ஓகே ப்ரோ, அதுல அந்த நான் வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தேன் ப்ரோ, நிறைய பேர் பிக் போட்டிருந்தாங்க, ஸ்கேன்எஃப் போட்டு %d, &a போட்டிருந்தாங்க. அந்த பெர்சன்டேஜ் அது வந்து சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பாத்தீங்கன்னா இன்டீஜரா இருந்தா %d. ஓகே ஆல்ரெடி கிளாஸ் கவனிச்சிருப்பீங்க எனக்கு, யாராச்சும் ஒருத்தர் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும். நான் ஒருத்தரே சொன்னா ஒரு மாதிரியா இருக்கும். யாராச்சும் விக்னேஷ் புரியுற மாதிரி யாராச்சும் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ. ஒரு வேரியபிள் இல்லைன்னா ஒரு இன்டீஜரை வாங்குறதுக்கு நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஸோ இப்போ இன்டீஜரா இருந்துச்சுன்னா %d போட்டு அந்த இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல், இப்போ வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 5 எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 5ன்ற நம்பரை வந்து அந்த ஏல வந்து வாங்கிக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கேரக்டருக்கு வந்து %ch யூஸ் பண்ணுவோம். ஓகே C மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதே ஃப்ளோட்னா ஃப்ளோட் Percentage, yeah. டெசிமல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே थैंक यू. ஓகே ஓகே எல்லாரும் டவுட் கிளியர் ஆயிச்சா ப்ரோ? கேரக்டருக்கு %c மட்டும் தானே யூஸ் பண்ணுவோம். ஆமா கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா %c மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவே ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் லைக் டெசிமல்ஸ் அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா %f யூஸ் பண்ணுவோம். இன்டீஜர் வேல்யூஸ் வாங்குறீங்கன்னா அது பாசிட்டிவா நெகட்டிவா அது கணக்குல இன்டீஜர் வந்து %d யூஸ் பண்ணுவோம் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். அதுக்கப்புறம் அண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா அண்ட் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அட்ரஸ் ஸ்டோர் பண்றதுக்கு, அந்த அண்டுங்கிற அந்த சிம்பிள் வந்து அட்ரஸ் வேல்யூ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். ஏவோட அட்ரஸ் வந்து அந்த ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல வந்து உங்களோட இந்த என்ன வேல்யூ யூசர் கொடுக்குறாரோ அதை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும்.
ஏதாச்சும் நீங்க கன்டினியூ பண்ணலாம். ஏதோ டெக்னிக்கல் எரர் போல இருக்கு உங்களுக்கு. ஆமா ப்ரோ, நெட் கனெக்ஷன் போல மீட் விட்டு வெளியே போயிருச்சு. ஓகே பரவாயில்ல கன்டினியூ பண்ணுங்க. வீரா நீங்க மைக் கன்டினியூ வாங்க, ஃபார்முக்கு வாங்க. ஓகேண்ணா. ஓகே அடுத்து சொல்லுங்க. வாட் யூ வாண்ட் வரணும். ஓகே வாட் யூ வாண்ட். ஓகே சரி, இப்ப மொட்டையா வந்து வாட் யூ வாண்ட் அப்படின்னு அவர் வந்து நாளைக்கு டீ கடையில வந்துட்டு எனக்கு வேற பிஸ்கெட் கூட வேணும்னு கேட்கலாம். சப்போஸ் இல்லைன்னா எனக்கு பூ வேணும்னு கூட கேட்கலாம். ஸ்பெசிபிக்கா என்ன வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு எப்படி அது சென்டென்ஸ் கொடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் யூ வாண்ட்னா அவர் என்ன வேணும்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா எனக்கு என்னென்ன வேணுமோ நான் எல்லாமே சொல்லுவேன். ஸ்பெசிபிக்கா அந்த இடத்துல கொடுக்கணும்னா என்ன கொடுப்போம்? வாட் யூ வாண்ட், டீ ஆர் காஃபி அப்படியா? ஓகே அதேதான் டீ ஆர் காஃபி. டீ ஆர் காஃபி. ஓகே நெக்ஸ்ட் என்ன அடுத்து ஸ்கேன்எஃப் போட்டுட்டு %C அதுக்கப்புறம் வந்து அண்ட் சிம்பிள் போட்டுட்டு A வரும். சூப்பர் இஃப் ஓகே இஃப் இப்போ வந்து சரி உங்களுக்கு ஓகே இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ப்ரோ நம்ம அவங்க ஆக்சுவலி என்ன சாய்ஸ்ன்னு கேட்டாங்க. ஓகே நாம கொடுக்க போறோம். அந்த கடைக்காரர் ஒன்று வச்சிருப்பார்ல, அதுக்கு மென்ஷன் பண்ணவே இல்லை. அதான் ப்ரோ, அதான் நம்ம டீஆர் காஃபின்னு கேக்குறோம்ல. இப்போ டீ கடையில போனீங்க ஏ மட்டும்தான் இருக்கு. ஏ மட்டும் போதுங்க ப்ரோ. இப்போ வந்து நீங்க வந்து ஸ்டோர் அந்த வேல்யூ வாங்கி ஸ்டோர் பண்ணி கம்பேர் தான் பண்ண போறீங்க. நான் சொல்லிட்டேன், கம்பேர் தான் பண்ண போறீங்க. உங்க கடையில காஃபி இருக்குன்னா அவர் வந்து காஃபி கேக்குறாருன்னா உங்க காஃபியும் உங்க கடையில காஃபி இருக்கா இருந்துச்சுன்னா ஓகே, அதுக்கு ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. கஸ்டமர் ஓகே புரிஞ்சுங்களா? கஸ்டமர் என்ன கேக்குறாரோ அதையும் மட்டும் ஸ்டோர் பண்ணா போதும். நம்ம ஆல்ரெடி நம்ம லைப்ரரியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கடையில நம்ம ஆல்ரெடி காஃபி இருக்கும், டீ இருக்கும். இவர் வந்து என்ன கேக்குறாரு அதை மட்டும் ஸ்டோர் பண்ணா போதும். இங்க இருக்கிறத கூட காஃபி இருக்காப்பா லிஸ்ட்ல, அப்ப காஃபி இருக்கு இந்தாப்பா உனக்கு காஃபி அப்படின்னு தான் கொடுக்க போறோம். ஓகே ப்ரோ. ஓகே மத்த யாருக்காச்சும் டவுட் இருக்கா? கொஞ்சம் பேசுங்கப்பா யாராச்சும். என்னப்பா இப்படி பேசுறீங்க? நாலு பேர் தான் பண்றீங்க, மத்தவங்களாம் பண்ண மாட்டேறீங்க. சரி ஓகே வீரா நீங்க கன்டினியூ பண்ணுங்க. ஆனா கேரட்ல எப்படி டிஃபைன் பண்றது தெரியலண்ணா. ஓகே கேரட்ல இப்ப வந்து நீங்க கம்பேர் பண்றதுக்கு என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம்? லெஸ் தென் ஆபரேட்டர், கிரேட்டர் தென் ஆபரேட்டர் அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே கம்பேருக்கு இங்க இது வந்து ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ண போறோம். அதுக்கு என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம்? ஈக்குவல் டு ஆபரேட்டர்னா ஓகே ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு கம்பேர் பண்றதுக்கு. ஓகே புரிஞ்சுங்களா? ஓகேண்ணா. டபுள் ஈக்குவல் டு எதையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம்? டீயும் காஃபியும். ஓகே டீயும் காஃபியா இல்ல, நம்ம கஸ்டமர் என்ன வேணுமோ அவர் என்ன கேக்குறாரு நம்ம கிட்ட என்ன இருக்கு. ஓகேண்ணா புரிஞ்சுதுங்களா? இப்போ டீன்னு கொடுத்தாருன்னா நம்ம டீ கம்பேர் பண்ணுவோம். இப்ப அவர் டீ கேட்டாருன்னா டீ இருக்கான்னு நம்ம கம்பேர் பண்ணுவோம். காஃபி கேட்டானா காஃபி இருக்கான்னு கம்பேர் பண்ணுவோம். ஓகேண்ணா. ஓகே இப்போ நாம எப்படி கம்பேர் பண்ணுவோம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். T double equal to A bro. தப்பு. நம்ம யூசருக்கு என்ன வேல்யூ வாங்குறதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்? ஏனா ஓகே ஏ. அடுத்து என்ன? A equal to double equal to single equal to double equal to. ஓகே double equal to. இது வந்து நம்ம கடையில என்ன இருக்கு நாம தான் டிஃபைன் பண்ண போறோம். அதுக்கு தான் மேல வந்து வேரியபிள் ரெஃபர்ஸ் டு காபிக்கு வந்து C யூஸ் பண்ண போறோம். புரிஞ்சுதுங்களா? ஓகேண்ணா. ஓகே மேல கமெண்ட் பண்ணிருக்கேன். அந்த காபி வந்து இப்படி கொடுத்தோம்னா அது வந்து ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணி அதுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம இங்க வந்து லைப்ரரி இருக்கா இல்லையான்னு செக் தான் பண்ண போறோம், காபி இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா கேரக்டர் நீங்க எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க, ஐடென்டிஃபை பண்ணுவீங்க கேரக்டர்னா? இப்ப இன்டீஜர்னா ஒரு நம்பர் இருக்கும், அதுவே டெசிமல்னா பாயிண்ட் வச்சிருந்தா அது டெசிமல். கேரக்டருக்கு எப்படி நீங்க கொடுப்பீங்க?
எனி ஐடியா வேற யாராவது தெரிஞ்சாலும் சொல்லலாம். மோர் தென் ஒன் லெட்டர்னா கேரக்டர் சிங்கிள் லெட்டர். அந்த சிங்கிள் லெட்டர் எப்படி டிஃபைன் பண்ணுங்க? அது கேரக்டர்னு கம்ப்யூட்டருக்கு, ஐ மீன் கம்ப்யூட்டருக்கு. இப்போ இன்டீஜர்னா நீங்க பிரச்சனை இல்லை, அது வந்து ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது இன்டீஜர் தான். உங்களுக்கு இப்போ டெசிமல்னா, இப்போ ஃப்ளோட்டிங் நம்பர்னா எப்படி இருந்தாலும் பாயிண்ட் வச்சு கூட அது ஃப்ளோட்டிங் நம்பர் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கேரக்டர் எப்படி கொடுப்பீங்க? ப்ரோ ஆஸ்கி வேல்யூ வரும் ப்ரோ. அவ்வளவு யோசிக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. சிம்பிளா எப்படி நம்ம எழுதுவோம் கேரக்டரை? சரி ஓகே, தெரியலனா பரவாயில்ல. சிங்கிள் கோட்ல நம்ம கொடுத்தோம்னா அது கேரக்டர், டபுள் கோட்ல கொடுத்தோம்னா அது ஸ்ட்ரிங். படிச்சிருக்கீங்களா யாராச்சும் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல? படிச்சிருக்கோம் ப்ரோ. ஓகே, அப்படியே யாருமே சொல்லல. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கேரக்டர் கொடுக்கறோம்னா அந்த கேரக்டர் எப்பயுமே சிங்கிள் கோட்ல கொடுக்கணும், ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். இப்போ இந்த சிஎஸ்சி எப்படி கொடுக்கணும்? சிங்கிள் கோட். ஓகே, சிங்கிள் கோட்ல கொடுக்கணும். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கணும்? கொடுத்தாச்சு சிங்கிள் கோட்ல. ஓகே, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்போ printf. ஓகே, printf. ஓகே, printf கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அவங்க டீ இல்லாட்டி காஃபின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல வந்து சி வேரியபிள் நம்ம எதுக்கு வச்சிருக்கோம்? ரெஃபருக்கு, காஃபிக்காக வச்சிருக்கோம். அப்ப இங்க அவர் கஸ்டமரோடதும் நம்ம இங்க லைப்ரரியில இருக்கிறது ஈக்குவலா இருந்துச்சுன்னா இங்க என்னவா இருக்கும் அது? எஸ் யூ ஹேவ் அ காஃபின்னு வருமானா? ஓகே, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். யுவர் காஃபி இஸ் ரெடி அப்படின்னு வச்சுக்கலாம். காஃபி இஸ் ரெடி. ஓகே ஓகே ஓகே, எஸ் யுவர் காஃபி இஸ் அப்படியே வச்சுக்கோங்க ப்ரோ. எஸ் யுவர் காஃபி இஸ் ரெடி. காஃபி இஸ் ரெடி. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணுங்க? சரி, வீரந்திர போது அடுத்தது என்ன பண்ணணும்? வேற யாராச்சும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மைக் ஆன் பண்ணி. பாதி அவர் முடிச்சிட்டாரு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க வாங்க. எனிவன் இங்க ப்ரோக்ராம் சொல்ல சொல்லதான் உங்களுக்கு கோடிங் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, எல்ஸ் இங்க வந்து நம்ம எல்சி பிளேடர் போட போறோம். அப்ப இங்க என்ன பண்ணணும்? எல்ஸ் கொடுக்கணுமா எல்சிப் கொடுக்கணுமா? எல்சி. ஓகே, எல்சிப்ல என்ன கண்டிஷன் செக் பண்ண போறோம்? பேலன்ஸ் என்ன இருக்கு? டி இருக்கு ப்ரோ. டி இருக்கு. ஓகே, அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? இந்த மாதிரி தான் ப்ரோ. ஏ டபுள் ஈக்குவல் டு டி. ஓகே ஓகே, டி எப்படி கொடுக்கணும்? சிங்கிள் கோட்ஸ்ல. ஓகே ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஓபன் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓபன் பண்ணியாச்சு, பண்ணிடுவாரு. ஓகே, அடுத்தது printf. ஓகே, printf. yes your tea is ready. ஓகே ஓகே, அடுத்தது யாராச்சும் எல்ஸ் ஸ்பாட் டக்குன்னு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, வேற யாராச்சும் எல்ஸ் ஸ்பாட்ல என்ன வரும்? நீங்க இஃப் பார்ட் நீங்க எல்ஸ் இப் நீங்க கொடுக்கறதாலும் கொடுக்கலாம். பட் இந்த கேஸ்ல நமக்கு இவங்க எல்ஸ் இப் தேவைப்படாது. நம்ம எல்ஸ் ஸ்பாட் மட்டும் கொடுத்துடலாம். எல்ஸ் ஸ்பாட்ல என்ன வரும்? என்ன கொடுக்கலாம்? we have only milk. ஓகே சூப்பர், we have only milk. அது எப்படி கொடுக்கணும்னு அந்த சென்டென்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கேர்லி பிரேசஸ்ல ஓபன் பண்ணியாச்சு. printf we have only milk. ஓகே ஓகே, we have only milk. இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஏய் யாராச்சும் பேசுங்கப்பா. அண்ணா இல்ல ப்ரோ. இல்லையா இப்ப ரன் பண்ண ப்ரோக்ராம் கரெக்டா வரும்னு சொல்றீங்களா? கரெக்டா வரும்னு சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடுங்க. அண்ணா எனக்கு ஒரு டவுட் இருக்குண்ணா. சொல்லுங்க. இப்போ இதுல வந்து டீ இல்லாட்டி காஃபி அப்படின்னு கேக்குறோம்ல. ஆமா, ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. ஆமா, நீங்க வந்து இங்க டெசிஷன் மேக்கிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அவங்க ஒண்ணு டீ இல்லாட்டி காஃபி சொல்லணும், அது மட்டும் தான் சொல்லணும், அது மாதிரி தானே இருக்கு. ஆமா, நாம அது நீங்க டெசிஷன் மேக்கிங் நார்மலா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் சொல்லுங்க. இப்போ டிசிஷன் மேக்கிங் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அவங்க வந்து நம்ம வாட் யூ வாண்ட்னா டீ ஆர் காஃபி, நம்ம அவங்க வந்து ஒன்னு டீ சொல்லுவாங்க அப்படின்னு காஃபி சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் போதுமே, எதுக்கு அதுக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வேணும்? ஓகே ஓகே, நீங்க அது கொடுக்கறது கொடுக்காம போறது உங்க ஆப்ஷன் தான். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு கொடுக்கணும்னா,
நீங்க வந்து இப்போ கஸ்டமர் வந்து உங்ககிட்ட டீயும் இருக்கு, காஃபி சரி டீ காஃபி ரெண்டுமே வச்சிருக்கீங்க. பட் அந்த அவர் கேட்கற நேரத்துல கடையில டீயும் இல்ல காஃபியும் இல்ல. ஆ. நீங்க அவருக்கு வந்து இங்க கடையில ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்களா? இல்ல நீ என்ன சொல்றீங்கன்னா எனக்கு தேவையில்லை, நான் கண்டுக்கவே மாட்டேன், என் கடை வேலையை மட்டும் தான் பாப்பேன்னு இருப்பீங்களா? இல்ல என்கிட்ட மில்க் இருக்கு பரவாயில்லையா சார் அப்படின்னு கேட்போம். அதுக்கு தான் எல்ஸ்பாட் கொடுக்குறோம். புரிஞ்சுதுங்களா? ஓகேண்ணா. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஐ மீன் ஒண்ணுமே இல்லைன்னு அந்த ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஐ மீன் ஒண்ணுமே சொல்லாம இல்லாம ஏதாவது சொல்லணும் அப்படின்ட்டு வந்த கஸ்டமர் நீங்க வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லக்கூடாது. கொஞ்சம் பணிவா வந்து இந்த மாதிரி காஃபி மட்டும் தான் இருக்குங்க, மில்க் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவான். ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த உங்களுக்கு கஸ்டமர் வருவாரு. அந்த மாதிரி கான்செப்ட், அதுக்காக நம்ம மெயில்ஸ் கொடுக்குறோம். ஓகேண்ணா. ஓகே ப்ரோ, அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல எல்சிஃபுக்கு வி ஹேவ் ஒன்லி மில்க்குக்கு பதிலா எஸ் யுவர் மில்க் இஸ் ரெடி அப்படின்னு கொடுத்துடலாம்ல ப்ரோ? அது உங்க சாய்ஸ் தான். நம்ம இந்த இடத்துல மாத்த வேண்டாம். இப்போதைக்கு இது மட்டும் வச்சிருக்கலாம். நீங்க என்ன கொடுப்பீங்க, உங்க ப்ரோக்ராம் நீங்க போடுவீங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு இன்னைக்கு கோட் வார் இருக்கு, அது கொடுக்குறேன். நீங்க உங்க சாய்ஸ்ல எப்படி போறீங்களோ நீங்க போட்டுக்கோங்க. இது ஃபுல்லா உங்க இதுதான். இப்போ நம்ம வெறும் பிராக்டிகலா இந்த எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். ஓகே, இந்த எல்சி பிளாட்ல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. சவுந்தர் உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்லையா? சரண்ஜி டவுட் இருக்கா? சரண்ஜி, பிரதீப் குமார் மைக் ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஜிவி ஸ்கிருத்திகா இருக்குங்களா டவுட்? ஜெயலட்சுமி மாரியப்பன் இவங்களாம் இங்க பேசுறதே இல்ல. ஹரிபிரசாத் டவுட் இருக்குங்களா? சும்மா உட்காந்துட்டு இருக்காதீங்க, டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, நோ டவுட்ஸ். சரி, கமெண்ட் பண்ணுங்கப்பா. மைக் ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நோ டவுட்ஸ்னா நோன் போடுங்க, இல்ல நோ டவுட்ஸ். ஓகே ஓகே ப்ரோ, நீங்க பிரசன்டேஷன் வந்துடலாங்க. இந்த ராஸ்போ இந்த ப்ரோக்ராம் அப்படியே இருக்கட்டுங்க, கேன்சல் பண்ண வேண்டாம். நீங்க பிரசன்டேஷனுக்கு வந்துருங்க. ஓகே, கொஞ்சம் இதா போற மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த சின்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டையா தான் இருக்கும் சாப்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ரோ. எல்சிஃப். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு கிஃப்ட் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா? யாருமே கிஃப்ட் கொடுத்தது இல்லையா பர்த்டேக்கெல்லாம்? கொடுத்துருக்கோம். என்னப்பா 2 பேர் தான் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா? மத்தவங்களும் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இங்க நம்ம குரூப்லயே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கோங்க எல்லாரும் சாட் பண்ணி. ஓகே, அந்த கிஃப்ட்டை வந்து பேக்கப் பண்ணுவீங்க தெரியுங்களா? அது வந்து சம்டைம்ஸ் நம்ம விளையாட்டுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்கன்னா, கிஃப்ட் வச்சு ஒரு பேக் மட்டும் பண்ண மாட்டோம், 2-3 பேக் பண்ணுவோம். உள்ளுக்குள்ள ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வச்சு கொடுப்போம். உள்ளுக்குள்ள வச்சு நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி யாராச்சும் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம் ப்ரோ. அதே மாதிரி என்னப்பா இவ்வளவு டல்லா சொல்றீங்க, பண்ணிருக்கீங்களா இல்லையா? பண்ணிருக்கோம். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கொடுக்குறோம். அதுதான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமில்ல, ஒரு கிஃப்ட்டுக்குள்ள இன்னொரு டப்பாவை வச்சு பேக் பண்ணி இன்னொரு ரேப் பண்ணி போட்டிருந்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறது. ஐ மீன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன்னொரு உள்ளுக்குள்ள கொடுக்குறது. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்க பாருங்க ஸ்பேஸ் விட்டு. ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ஒரு எல்ஸ் பார்ட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, புரிஞ்சுது? சரி, ஓகே. யாராச்சும் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த சைட்ல என்ன கொடுத்துருக்கேன்ட்டு ப்ரோக்ராம்ல. அஜய் விக்னேஷ் இருக்கீங்களா? அஜய் விக்னேஷ். தீபிகா இருக்கீங்களா? தீபிகா, அஜய் விக்னேஷ், தீபிகா யாராச்சும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தர்ஷினி கேஎஸ் இருக்கீங்களா? மைக் ஆன் பண்ணுங்கப்பா. மைக் ஆன் பண்ணுங்க சொல்லியே டைம் போகுதுப்பா. சரி, ஓகே, நீங்களே யாராச்சும் வாலண்டியரா வாங்க. யாரும் பேர் கூட்டாலும் சொல்ல மாட்டீங்க. ஓகே, எனிவன் வாங்கப்பா, யாராச்சும் வாங்கப்பா, சீக்கிரம் கிளாஸ் முடிக்கலாம். வாங்க. சரி வாங்க. சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இஃப் ஏ இஸ்
கிரேட்டர் தென் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் இஃப்ல, செகண்ட் இஃப்ல வந்து இஃப் ஏ ஈக்குவல் டு பி ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னா போத் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த எல்ஸ் பார்ட்ல ஏ வந்து கிரேட்டரா பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற இஃப் பார்ட்டோட எல்ஸ் பார்ட்ல வந்து பிரிண்ட் பி இஸ் கிரேட்டட் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தம் 2 வேல்யூ வாங்குவோம். ஓகே புரிஞ்சு. ஓகே இந்த ஏ இஸ் கிரேட்டர் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ப்ரோ அதாவது ப்ரோ ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் என்னன்னா ஏ ஈக்குவல் டு பின்னு இருக்கு. பி வந்து ஒரு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாம வந்து ஒரு வேல்யூ ஏத்துறோம். அந்த ஏலியூ வந்து ஏ வந்து சப்போஸ் இப்போ 21 இருந்துச்சுன்னா அந்த இஃப்குள்ள இருக்கிற இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து அது வந்து உள்ள அது வந்து ப்ராசஸ் ஆகும். அப்படி நம்ம கொடுக்குற வேல்யூ 20 விட லெஸ்ஸா இருந்துச்சுன்னா அந்த இஃப் உள்ள அந்த இஃப்குள்ள இருக்கிற இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாம எல்ஸ் வந்து பி இஸ் கிரேட்டர்னு வந்துடும். ஓகே இந்த ஏ இஸ் கிரேட்டர் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியுங்களா? பி இஸ் கிரேட்டர் சொல்லிட்டீங்க, இப்போ ஏ அதான் ப்ரோ இப்போ வந்து 20 இருக்கு. நம்ம வந்து அதுக்கு அது என்ன நினைச்சுக்கணும், பி இஸ் கிரேட்டர்னா 20 விட லெஸ் தென்னா இருந்ததா சம்திங். பி வந்து 20ல இருக்கு, 19 கொடுத்தாதான் அது பி இஸ் கிரேட்டர்னு வரணும். இப்போ நம்ம வந்து 20 கொடுக்குறோம், 21 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ வந்து அந்த இஃப் ஏ கிரேட்டர் பி வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கு. அந்த ட்ரூல அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். இப்போ வந்து நாம கொடுத்த வேல்யூ 21 அப்படி இல்லைன்னா 20 அது வந்து செக் ஆகும். இஃப் ஏ ஈக்குவல் டு பின்னா நம்ம கொடுத்த வேல்யூ 20 அது வந்து செக் ஆகும் ப்ரோ. அப்படி 20 இருந்துச்சுன்னா போத் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் வரும். ஆர் சப்போஸ் நம்ம 21 22 அப்படி கொடுத்தோம்னா ஏ இஸ் கிரேட்டர்னு வரும் ப்ரோ. ஓகே அவர் சொன்னதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா? நான் காஃபி எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்போ வந்து இந்த இடத்துல அந்த இஃப் கண்டிஷன்ல ஏ கிரேட்டர் தென் பி இருக்கா, அந்த இடத்துல வந்து இப்போ காஃபின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க. நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க, உங்களுக்கு காஃபி வந்து இப்போ சக்கரை அதிகமா வேணுமா இல்ல சக்கரை கம்மியா வேணுமா? இப்போ அவர் வந்து சக்கரை அதிகமா வேணும்னு சொல்லிட்டாருன்னா இந்த வந்து இந்த போத் ஏ அண்ட் பி ஆருக்கு அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு சக்கரை அதிகமா இருக்கிற ஒரு காஃபி, அப்படி அவர் சக்கரை எனக்கு கம்மியா இருக்கிற காஃபி வேணும்னு சொன்னானா எல் ஸ்பாட் போட்டு அந்த எல் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா சக்கரை கம்மியான காஃபி. புரிஞ்சுதுங்களா? ஹலோ ஓகேவா? சப்போஸ் அவர் காஃபியே கேட்கல, அவர் வந்து டீ அந்த மாதிரி வேற ஏதாச்சும் கேட்கறாருன்னா இந்த எல் ஸ்பாட் ஒர்க் ஆகும். இங்க கீழே இருக்கிற கடைசியா இருக்கிற எல் ஸ்பாட் ஒர்க் ஆகும். ஓகே புரிஞ்சுதா? இப்ப நம்ம அதை ப்ரோக்ராம கன்வெர்ட் பண்ண போறோம். யார் இந்த தடவை வரீங்க? தர்ஷினி நீங்க சொல்றீங்களா? ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க விக்னேஷ். இப்போ நீங்க போடுறீங்களா ப்ரோ நெஸ்டட் இஃப்? ஆமாங்க. இதுக்கு எல்ஸ் இஃப் போட்டுடலாம்ல ப்ரோ இந்த ப்ரோக்ராம்க்கு? நீங்க எல்சிப்பும் போடலாங்க ப்ரோ. இப்போ வந்து கான்செப்ட் 2 கான்செப்ட் இருக்கு, உங்களோட சாய்ஸ் தான். நீங்க வந்து நெஸ்டட் இஃப் போட்டு அதே இதை வர வைக்கலாம், எல்சிப் போட்டு அதே இது வர வைக்கலாம், உங்களோட சாய்ஸ். இந்த மாதிரி சாய்ஸ் இருக்கு, நான் சொல்றேன். ஓகே எல்சிப்ல நீங்க போடலாம் அப்படி. சரி ஓகே தர்ஷினி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ரோ ஒரு டவுட் எனக்கு. சொல்லுங்க. இதுல ஏ கிரேட்டர் than பின்னு கொடுத்திருக்காங்கல்ல, ஏ கிரேட்டர் தென் பின்னு கொடுத்திருக்கோம். இதுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகாது தானே? இல்ல ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் தான் ஒர்க் ஆகும் எங்க பண்ணாலும். இப்ப நீங்க ஏக்கு வந்து இஃப்க்குள்ள இருக்கக்கூடிய இஃப் கண்டிஷன் அது ஒர்க் ஆகாது. அது வந்து அது ஒர்க் ஆகாது தானே? ஆமா, நீங்க வெளிய ஏ கிரேட்டர் தென் பி கொடுத்துருக்கு தெரியுங்களா? ஆமா. அது வந்து ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இது இஃப் எல்ஸ் இருக்கு இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒர்க் ஆகும், இல்லைன்னா எல்ஸ் பாட்டுக்கு வந்துடும். அது இல்ல நான் கேக்குறது என்னன்னா, அது கண்டிஷன் ட்ரூவா இருந்து அதுக்கு அடுத்துக்குள்ள இருக்க இஃப் கண்டிஷன் வந்துட்டு அது என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகாது இல்ல, இஃப்குள்ள இருக்க இஃப் வேல்யூ. இல்லைங்க, எப்படி வச்சுக்கோங்க, கிஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் இது பிரிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இன்னொரு கிஃப்ட் இருக்கும், அதை பிரிப்பீங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வேப்பிங் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இன்னொரு கிஃப்ட் இருக்கும், அதையும் வந்து நீங்க ஓபன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இது. இப்போ வந்து ஏ கிரேட்டர் தென் பின்னு ஒரு கண்டிஷன் செக் பண்றீங்க. ஐ மீன் அந்த காஃபி இதை எடுத்துக்கோங்களேன். வந்து ஃபர்ஸ்ட் காஃபி இருக்கானான்னு கேக்குறாரு, நீங்க காஃபி இருக்குன்னு சொல்றீங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி, அது வந்து முடிஞ்சிடும். ஓகே காஃபி உங்களுக்கு தெரிஞ்சு காஃபி கேட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னொரு கேள்வி, சக்கரை அதிகமா வேணுமா இல்ல சக்கரை கம்மியா வேணுமா அப்படின்னு கேக்குறீங்க. 2 இது கேக்குறீங்க, 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து காஃபி வேணுமான்ட்டு அவருக்கு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு. அடுத்த இன்னொரு கொஸ்டின் கேக்குறீங்க, அதுக்கு வந்து அவர் ஆன்சர் பண்றாருன்னா இந்த உள்ளுக்குள்ள அந்த போத் ஏ அண்ட் பிஆர் இருக்க. இப்ப சக்கரை அதிகமா வேணும்னா அந்த ஏ ஆர் பில உங்களுக்கு சக்கரை ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா சக்கரை அதுக்குள்ள இருக்கிற எல் ஸ்பாட்ல ஏ ஸ்டேட்டருக்கு பதிலாக நாங்க வந்து சக்கரை உங்களுக்கு கம்மியா போட்டு காசு கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி கொடுக்க போறோம். சப்போஸ் அவர் வந்து காஃபியே கேட்கல அப்படின்னா இந்த டோட்டல்
இஃப் பாட்டே ஒர்க் ஆகாது. ஏ கேட்டன் பி இருக்கிற இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் எல்ஸ் பாட்டுக்கு வந்து டி கேட்டிருப்பாருன்னா டி வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது ப்ரோ. ஓகே சரி ஓகே, இப்போ ப்ரோக்ராம் போடலாங்களா? சொல்றீங்களா? ஓகே தாஸ் ப்ரோ, நீங்க ப்ரோக்ராம் போடலாம் அவங்க சொல்லுவாங்க. நீங்க அதே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்சி போட்டுக்கோம் தெரியுங்களா? அதுலயே வந்து நம்ம ஆல்டர் பண்ண போறோம். என்ன ஆல்டர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அதே தான். நம்ம காஃபியா வேணுமா இல்லைன்ட்டு இங்க என்ன ஆல்டர் பண்ண போறோம்? நான் போன எக்ஸாம்பிள் கூட இப்ப சொன்னேன்ல, யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப இங்க வந்து என்ன கேட்டிருக்கோம்னா காஃபி உங்களுக்கு வேணுமா டீ வேணுமான்னு கேட்டிருக்கோம். அடுத்த கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். அது என்ன கொஸ்டின் கேட்க போறோம்? அதான் ப்ரோ, சக்கரை கம்மியா வேணுமா அதிகமா வேணுமான்னு சொன்னீங்க. ஓகே, அதையே எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் நம்ம கொடுக்க போறோம் இப்போ? ரெண்டு இதுலயுமே கொடுக்கணும் தான் ப்ரோ. ஏன்னா டீ கேட்டாலும் டீக்கும் சக்கரை அதிகமா கம்மியாவான்னு கேட்கணும், காஃபி கேட்டாலும் சக்கரை அதிகமா கம்மியாவான்னு கேட்கணும். ஓகே ஓகே ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் கொடுக்கலாம். இங்க வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் டைம் அதிகமாயிரும். அதனால ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்குள்ள என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு நீங்க யாராச்சும் மைக்கான் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப காஃபி எடுத்துக்கலாம். காஃபிக்கு சக்கரை வேணுமா வேண்டாமான்னு கேட்க போறோம். அது எப்படி கேட்க போறோம்னு சொன்னீங்கன்னா தாஸ் ப்ரோ டைப் பண்ணுவாரு. மைக்கான் பண்ணி சொல்லலாமே. ஹலோ, யாராச்சும் மைக் பண்ணி பேசுங்கப்பா. ஹலோ ஹலோ ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க. இப்போ இதுக்கு வேற கேரக்டர் டிஃபைன் பண்ண தேவையில்ல, அப்படியே எழுதிக்கலாமா? இது கேரக்டர் அதே தான், நம்ம காப்பி மாத்த போறது இல்ல. இன்னொன்னு வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டோர் பண்ண போறதுன்னு பாத்தீங்கன்னா சக்கரை தான் ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, இங்க வந்து காப்பி அப்படியே தான் இருக்கும். இங்க இன்னும் அதுக்கு வந்து இப்போ சக்கரை வந்து உங்களுக்கு டீஸ்பூன்ல தான் நம்ம இது அளவெடுப்போம். அந்த டீஸ்பூன் வந்து இப்போ உங்களுக்கு டெசிமல் வேல்யூல வருமா இல்ல இன்டீஜர் வேல்யூல வருமா? அது இன்டீஜர் வேல்யூ தான் ப்ரோ இருக்கும். எப்படி இன்டீஜர் வேல்யூ வரும்னு சொல்றீங்க? நம்ம ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படிதானே சொல்லுவோம். ஓகே ஓகே, அதுக்கு வந்து நம்ம ஒன்னு டிஃபைன் பண்ணலாம். அது எங்க டிஃபைன் பண்ணலாம்? வேரியபிள் டிஃபைன் பண்ணணும்ல, அதுக்கு எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, அது சொல்லுங்க. அந்த டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பண்ணுவோம், அது எப்படி சொன்னீங்கன்னா அந்த கேரக்டருக்கு அப்புறம் கேரக்டர் ஏக்கு அப்புறம் வந்துட்டு இன்டீஜர் பி. ஓகே, இன்ட் பி. இன்ட் பி சரி போட்டாங்க. இப்போ வாங்க சரி, இப்போ வந்து இஃப் நெஸ்டட் இஃப் வாங்க. இஃப் ஓகே, if b is equal to 2, print of your coffee has moderate sugar னு வச்சுக்கலாம். ஓகே, print of coffee has moderate sugar. ஓகே, இப்போ b க்கு நீங்க எங்க வேல்யூ வாங்கிருக்கீங்க? யூசர் கிட்ட இருந்து b நீங்க கொடுத்திருப்பாங்கல ப்ரோ. இன்டிஜர் நம்ம கொடுத்துட்டோம். பட் நம்ம யூசர் கிட்ட இருந்து நம்ம உங்களுக்கு எவ்வளவு ஸ்பூன் சக்கரை வேணும்னு நம்ம கேட்கவே இல்லையே. அது எப்படி வாங்குவோம்? இன்னொரு பிரிண்ட் ஆஃப் வரணும். ஸ்கேன்எஃப்க்கு அடுத்து ஒரு பிரிண்ட் ஆஃப் வரணும். அது வந்து நம்ம அங்க கொடுக்கறது பெஸ்டா இருக்குமா இல்ல வந்து நம்ம இப்ப காஃபின்னு கேட்டிருக்காருல்ல, இப்ப காஃபில தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். நீங்க வந்து காஃபியா டீயா வேணுமா அப்படின்னு தான் கேட்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து காஃபி சொன்னாருன்னா தான் நீங்க அதுல வந்து சக்கரை அதிகமா வேணுமா கம்மியா வேணுமா கேட்க போறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்தோன்னே வந்து காஃபி வேணுமா சக்கரை வேணுமா கேட்க போறது இல்ல. அதனால இது எப்படி கரெக்டா இருக்குன்னா இந்த லூப் உள்ள இஃப்க்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா ப்ரோ அப்படி வந்து கொடுத்தா வொர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். வொர்க் ஆகும்ல? ஒர்க் ஆகும். நீங்க எப்படி வேணும் கொடுத்துக்கலாம். நீங்க கொடுக்கறது தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இஃப்க்கு அடுத்தது அந்த கர்லி பிரேசஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் ப்ரோ ஃபர்ஸ்ட் இஃப்க்கு மேல அங்கதான். சூப்பர். ஓகே, சமய கவனிச்சிருக்கீங்க. enter the value of b. ஓகே, இங்க enter the value of b சூப்பர் கிளாரிட்டி கொடுக்கலாம். enter the sugar level. ஓகே சூப்பர். நம்ம கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க லைவ் எக்ஸாம்பிள் மாத்திக்கணும். ஓகே, scanf
டபுள் கொட்டேஷனுக்குள்ள பெர்சன்டேஜ் டி கமா ஆம்பர்சன் பி. அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட் வரணும். இஃப்க்கு அப்புறம் சொல்லுங்க அடுத்தது சார். நான் மேல ப்ரோ வந்து மேல ப்ரோ எல்சிஃப் கொடுக்காதீங்க. நீங்க அந்த ஃபர்ஸ்டோட நெஸ்டட் இஃபோட எல்சிஃப் கொடுங்க. பிரிண்ட் எஸ் யுவர் காப்பி இஸ் ரெடின்னு கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? ப்ரோ அந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேல அங்க எல்ஸ் எல்ஸ் கர்லி பிரேசஸ் ஓபன். Print of your coffee has no sugar. நான் நெக்ஸ்ட் செமிகோலன் வச்சு முடிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே. அத இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா எஸ் காப்பி இஸ் ரெடின்னு போட்டிருக்காங்க சரிங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை எதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்? எந்த லைனுக்கு அப்புறம்? இப்போ யூசர் வந்து உங்களுக்கு காஃபியா டீயா வேணும்னு கேக்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து சுகர் லெவல் என்னன்னு கேக்குறீங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து காஃபி கொடுப்பாரு. அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எங்க வரும்? இந்த கடைசியா இருக்க அந்த பிரிண்ட் எஸ் யுவர் காஃபி இஸ் ரெடின்ட்டு. இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆனா இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண எப்படி வரும்னா யுவர் காஃபி ஹஸ் நோ சுகர் எஸ் யுவர் காஃபி இஸ் ரெடின்னு வரும். பட் நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் காஃபி தான் ரெடி ஆகும், அதுக்கப்புறம் அதுல சுகர் இருக்கா இல்லையான்னு சொல்லணும். அப்போ முன்னாடி ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே. முன்னாடி ஃபர்ஸ்ட் அதான் எங்க போடுவீங்க? எந்த லைனுக்கு அப்புறம் போடுவீங்க? ஸ்கேன் ஆஃப் அடுத்த லைன்ல. ஓகே. டாஸ்பிள் கட் பண்ணி ஸ்கேன் ஆஃப் அடுத்த லைன் போடுங்க. இன்னொரு ஒரு சொல்றேன், ரெண்டு ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஈக்குவல் டு கொடுக்க வேண்டாம். சுகர் வந்து ஒரு லெவல் வச்சுக்கலாம். இப்போ வந்து இப்போ 2க்கு மேல போச்சுன்னா காஃபி வந்து சுகர் வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம். இதே லெஸ் தென் வந்து 2க்கு கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து காஃபில வந்து சுகர் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த கண்டிஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாத்திடுவோம். ஈக்குவல் டு பதிலா. ஓகே, அவ்வளவுதான். அது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே. இதுல ஏதாவது யாருக்காச்சும் டவுட் இருக்கா? மத்தவங்களும் சொல்லலாம். அவங்க சொன்னாங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க, அவங்க நல்லா கவனிச்சிருக்காங்க. ஓகே. எனி டவுட்ஸ் மத்தவங்களுக்கு? ஹலோ ப்ரோ, ஒரு டைம் ஃபுல்லா அப்படியே சொல்லிட்டே வாங்க ப்ரோ. ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரி ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டா வருதா நீங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ரோ ரன் பண்ணி பார்த்துருங்க. ஓகே. கரெக்டா வருதா? தெரியுதா? எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? ஓகே. வாட் யூ வாண்ட் நம்ம கேட்டிருக்கோம். அங்க என்னன்னு கொடுப்போம்? சிஆர் டின்னு கொடுப்போம். ஓகே. நம்ம இங்க சி கொடுத்துக்கலாம். சுகர் லெவல் கேக்குது, ஒரு 3 கொடுத்துக்கலாம். ஓகே. எஸ் யுவர் காஃபி இஸ் ரெடி. காஃபி ஹஸ் நோ சுகர் நம்ம அங்கே கொடுத்துட்டோம். அதுக்கு அது அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கே மேலே போல சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக ரன் ஆயிடுச்சு ப்ரோக்ராம். ஓகே. நீங்கள் அங்கே மாற்றும் போது அந்த மாடரேட் சுகருக்கு பதிலாக ஹை சுகர் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் லோ சுகர் நாங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா? ப்ரோக்ராம்ல இப்போ விக்னேஷ் ப்ரோ நீங்கள் கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல ஆஸ் இன்க்ளூட் மார்ஜின்ல ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கேரட் டிஃபைன் பண்றோம். ஏன்னா வந்து கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம காஃபி கேட்க போறோம். உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா, அதை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேல்யூ வேணும். அதுதான் ஏன் கொடுத்துருக்கோம். அடுத்தது உங்களுக்கு சுகர் எவ்வளவு டீஸ்பூன் வேணும்னு கேட்டிருக்கோம். டீஸ்பூன்ல வந்து நம்ம இன்டீஜர்ல தான் கணக்கெடுப்போம், அதனால இன்டீஜர் பின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் கிட்ட நம்ம கேள்வி கேட்கறோம், உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்ட்டு. அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் யூசர் கிட்ட இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேனப் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்கேனப்ல வந்து நம்ம கேரட் வாங்குறங்காட்டி பர்சன்டேஜ் சிங்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபை யூஸ் பண்ணி ஆமசன்ங்கிறது வந்து அட்ரஸ் ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஏன்னு எடுத்திருக்கோம்.
இப்ப ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து கஸ்டமர் என்ன கொடுத்திருக்காருன்னு வரும். ஒண்ணு சி கொடுத்திருக்காரா, காஃபி கேட்டிருக்காரா, இல்ல டீ கேட்டிருக்காரான்னு அதை கம்பேர் பண்ண போறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கடையில என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடையில காஃபி இருக்கு, அப்புறம் டீ இருக்கு. அது எப்படி நம்ம கொடுப்போம்னா, இங்க சிங்கிள் கேரக்டர் தான் நம்ம டிஃபைன் பண்ண போறோங்கிறங்காட்டி நம்ம வந்து சிங்கிள் கோட்ல வந்து காஃபி எதுக்கு ரெஃபர்னா நம்ம காஃபிங்கன்னு ஃபுல்லா எழுத முடியாது. இங்க அது ஸ்ட்ரிங் கான்செப்ட்ல போறங்காட்டி நம்ம வெறும் காஃபிக்கு வந்து சிங்கிற ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கஸ்டமர் ஆட் பண்ண கேட்ட அந்த காஃபி கேட்டிருக்காருன்னா நம்ம கிட்ட கடையில காஃபி இருக்குன்னா 2 மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓகே யுவர் காஃபி இஸ் ரெடின்னு நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆஃப் என்டது அதுக்கு முன்னாடி வந்து அந்த காஃபி பிரிண்ட் எஸ் யுவர் காஃபி இஸ் ரெடின்னு கொடுத்துருவோம். இப்ப நெக்ஸ்ட் அடிப்புங்கும் போது நம்ம இன்னொரு செகண்ட் கொஸ்டின் கேட்கணும் தெரியுங்களா? அதனால வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இந்த எஸ் யுவர் காஃபி இஸ் ரெடிக்கு முன்னாடி வந்து சுகர் லெவல் கேட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு சுகர் வேணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து சுகர் வந்து அதிகமா வேணுமா கம்மியா வேணுமா, அதுக்கு வந்து அது வந்து இன்டிஜர் வேல்யூ வாங்க போறோம். இன்டிஜர் வேல்யூனா பெர்சன்டேஜ் டியூங்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபை யூஸ் பண்ண போறோம். ஆம்பர்சன் யூஸ் பண்ணி ஆம்பர்சன் அட்ரஸ் ஸ்டோர் பண்றதுக்கு எந்த வேரியபிள்னு பாத்தீங்கன்னா பிங்கிற வேரியபிள். அதனால அதுக்கு முன்னாடி அந்த 2 ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இஃப்ங்கிற நெஸ்டட் இஃப் ஓபன் பண்ணிருக்கோம். இந்த நெஸ்டட் இஃப் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு சுகர் லெவல் கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்றதுக்காக. இப்ப அவர் வந்து சுகர் லெவல் வந்து ஒரு 3ன்னு கேட்கறாருன்னா அப்போ வந்து இது வந்து 3 வந்து 2ஓட அதிகமா இருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸுங்கும் போது என்ன யுவர் காஃபி ஹஸ் மோர் சுகர்னு வரும் எல் ஸ்பாட்ல. சப்போஸ் அவர் கண்டிஷன் கம்மியா கேட்டது கரெக்டா இருந்துச்சுன்னா யுவர் காஃபி இஸ் லோ சுகர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இது வந்து அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற இஃப் எல்ஸோடது வேலை, அது வந்து முடிஞ்சிருது. சப்போஸ் அவர் வந்து காஃபியே கேட்கல அப்படின்னா இன்னொரு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்னா எல் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். நம்ம டேரக்டா எல் ஸ்டேட்மெண்ட் போடாம நம்ம வந்து இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்லயே இந்த நெஸ்டட் இஃப் போட்டுறங்காட்டி அந்த எல் இஃப்ல பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் கேட்கும். உங்களுக்கு வந்து டீ கேட்டிருந்தீங்கன்னா டீ இஸ் ரெடின்னு வரும். அதுக்கப்புறம் சப்போஸ் டீயூ கேட்கல காஃபியும் கேட்கலன்னா எல் ஸ்பாட்ல இருக்கிற அந்த மில்க் இஸ் ரெடி, மில்க் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு வரும். புரிஞ்சுதுங்களா விக்னேஷ் ப்ரோ? புரிஞ்சுதுங்களா? எஸ் ப்ரோ. ஓகே, எல்லாருக்கும் டவுட் கிளியரா இருக்கா? யாருக்கும் டவுட் இல்லையே? இல்ல ப்ரோ. இல்ல மத்தவங்க? இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. அண்ணா சொல்லுங்க. இப்போ வந்து வாட் யூ வாண்ட்ல டீ ஆர் காஃபின்னு கொடுக்கும்போது கேரக்டர் வெறியும் அந்த சி மட்டும் தானே என்ட்ரி பண்ணோம். ஆமா, சி மட்டும் தான் என்ட்ரி பண்ணணும். ஏன்னா நீங்க இப்போ அந்த சிக்கு பதிலா COOF காஃபின்னு எழுதலாம்ல? இல்ல எழுத முடியாதுங்க தம்பி, அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் கான்செப்டுக்குள்ள போயிடும். ஓ ஓகேண்ணா. அது வந்து அடுத்த டாபிக்ல படிப்பீங்க. இப்போ வந்து வெறும் கேரக்டர் மட்டும். இப்போ சில இப்போ நீங்க சில ஃபார்ம்ஸ் இது மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் ஒய்யா இல்ல என்னன்னு கொடுத்துருப்பீங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் பண்ணும்போது y/n அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அங்க வந்து ஒய்க்கு வந்து எஸ்ன்னு அர்த்தம், என்னக்கு வந்து நோன்னு அர்த்தம். அது கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஒர்க் ஆகிற மாதிரி சில கமெண்ட் ப்ராம்ப்ட் எல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம். வேணா நீங்க உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா டீ ஆர் காஃபி வெறும் டீ மட்டும் போட்டு ஆர் போட்டு வெறும் சி மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேண்ணா. ஓகே, அதெல்லாம் டோட்டலி நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது ஸ்விட்ச்குள்ள போயிடலாம். மணி 6 ஆயிடுச்சு. கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, மத்தவங்க எல்லாருக்கும் ஓகேவா? மணி 6 ஆயிடுச்சு. ஓகே சூப்பர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸ் பார்க்க போறோம். ஸ்விட்ச் கேஸ் வந்து நிறைய பேர் டவுட் ஆனிச்சுன்னு கேக்குறீங்க. இப்பதான் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க? ரெஸ்டாரண்ட் போயிருப்பீங்களே நிறைய பேரு. ஒருத்தர் கூட போல, காளான் கடைக்கு கூட போல, காளான் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாம் போயிருக்கீங்களா? அதெல்லாம் வந்துட்டு ரோட்டோரத்துல அங்க நிறுத்தி வச்சிருப்பாங்க. காளான் கடைக்கெல்லாம் எங்க ப்ரோ ரெஸ்டாரண்ட் போறாங்க? இல்ல நீங்க போய் உங்களுக்கு காளான் கடை போவீங்க, சில பேர் ரெஸ்டாரண்ட் போவீங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெனுக்கு போயிருக்கீங்க, சரி ஹோட்டல் இல்லைன்னா ஷாப் அந்த மாதிரி சாப்பிட்ற பொருளுக்கு போயிருக்கீங்களா? கடைக்கு ஹோட்டல் எல்லாரும் போயிருக்கலாம் ப்ரோ. அது வேணா வச்சுக்கலாம் ப்ரோ, எக்ஸாம்பிளா கரெக்டா இருக்கும். ஓகே எல்லாருக்கும் ஓகேவா? ஹோட்டல் வச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் பார்க்க வேண்டாம், டேரக்டா ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா உங்களுக்கு? பண்ணிருங்க ப்ரோ. சரி ஓகே பண்ணிடலாம். ஓகே, யாராச்சும் மைக் ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும். யார் வந்து பாக்குறாங்க? அது இருக்கிறது அப்படியே சொன்னீங்கன்னா போதும், என்னென்ன போட்டிருக்குன்னு. நீ வந்து அங்க மேல சின்டாக்ஸ்ன்னு போட்டிருக்கேன், சாரியா அது கொஞ்சம் பிபிடில கவனிக்காம முட்டை. ஃபர்ஸ்ட் இருக்கிறது சின்டாக்ஸ், செகண்ட் இருக்கிறது ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மட்டும் யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சிம்பிளான ப்ரோக்ராம் தான். அதுல என்னென்ன வேர்டிங்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். விக்னேஷ் ப்ரோ மைக் ஆன் பண்றீங்களா?
விக்னேஷ் ப்ரோ. எஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, அங்க என்ன போட்டிருக்கோம் அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச்ல ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் ப்ரோ. ஓகே, அந்த கண்டிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க ப்ரோ? n கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம்? ஒரு கேஸ் கொடுக்குறோம். ஓகே, அதுல ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ப்ரோ. ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இதுல? printf 1. ஓகே, அடுத்தது கேஸ் 2ல வந்து printf 2 கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே, அப்புறம் கடைசியா டிஃபால்ட் கொடுத்துருக்கோம் printf invalid d. ஓகே, இதான் வந்து ஸ்விட்ச் கேஸ் பிளான். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க 1 2 3. அதுக்கு தான் இந்த ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்விட்ச் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் கீவேர்ட், அதுல வந்து ஒரு கண்டிஷன் கன்ஃபார்ம் கொடுத்த கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். நம்ம இங்க வந்து ஜஸ்ட் ஒரு என்னு கொடுத்துருக்கோம். என் அந்த இடத்துல என் எப்படி வேல்யூ வரணும்னா இங்க கேஸ் 1ன்னு கொடுத்துருக்கீங்க தெரியுங்களா, 1 2 அந்த மாதிரி 1 2 வேல்யூவா தான் அங்க வரணும். அந்த எண்ல வந்து ரீப்ளேஸா வந்து 1 வரணும், இல்லை 2 வரணும். புரிஞ்சுதுங்களா? ஸ்விட்ச் கேஸ்ல n கொடுத்துருக்கோம் தெரியுங்களா, அந்த n வேல்யூக்கு வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்க வேல்யூ என்னவா இருக்குன்னா 1 2 அந்த மாதிரி தான் இருக்கணும். இதுல கேரக்டர் வராதானா? சொல்றது எப்படின்னு தமிழ் சொல்றேன், இது மட்டும் இப்ப புரிஞ்சுக்கோங்க. 1 2 மட்டும். ஓகே, அடுத்து வந்து கேஸ் கொடுக்கணும். கேஸ்ங்கிற ஒரு கீவேர்ட், அந்த கேஸ் பக்கத்துல வந்து 1ன்னு கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? இங்க வந்து 1ன்னு கொடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்க போறது வந்து 1. அப்போ 1ன்னா இந்த கேஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். கேஸ் 1, அதுக்கப்புறம் செமிகாலன் வைக்க கூடாது, கோலன் வைக்கணும். கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி உங்களுக்கு அந்த பிரிண்ட்ல என்ன ஸ்டேட்மெண்ட் வரணும் அப்படின்ட்டு அதுல வந்து இப்போ வந்து எனக்கு வந்து பிரிண்ட் 1ன்னு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிரேக் எதுக்கு கொடுக்குறேன்னா, இப்போ நீங்க இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணீங்கன்னா அது வந்து ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 அப்படின்னு ரன் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நமக்கு அப்படி ரன் ஆக தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கேஸ் 1 பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா கேஸ் 2 ரன் ஆக வேண்டியதுல, டிஃபால்ட் ரன் ஆக வேண்டியதுல, டேரக்டா அந்த ப்ரோக்ராம் முடிச்சு நம்ம வெளியே வந்துடலாம். அதுக்காக தான் நம்ம பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கேஸ் வேணா கொடுத்துக்கலாம். ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மல்டிபிள் சைஸ் பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த ஆப்ஷன் எப்படி கொடுப்பீங்கன்னா கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 கேஸ் 4 கொடுப்பீங்க. அந்த கேஸ் எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். அது வந்து நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எப்பயுமே வந்து கேஸ்ல வந்து பிரேக் கொடுத்துட்டே வரணும். சப்போஸ் நீங்க சூஸ் எடுத்துக்கோங்க, 4 ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்க 5வது ஒரு ஆப்ஷன் எழுதுறீங்கன்னா அது வந்து டிஃபால்ட்ல வரணும். டிஃபால்ட்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்ங்கிற கீவேர்ட், அதுக்கப்புறம் அங்க வந்து எந்த நம்பரும் வராது, ஜஸ்ட் ஒரு கோலன். அதுக்குள்ள வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன கொடுக்கணும்னா நீங்க வந்து அவுட் ஆஃப் த சாய்ஸ் சூஸ் பண்றீங்க அந்த மாதிரி கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஹலோ, நன் ஆஃப் தி அபோவ் மாதிரியா ப்ரோ? நன் ஆஃப் தி அபோவ். அந்த நன் ஆஃப் தி அபோவ் உங்களோட அவுட் ஆஃப் சாய்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்ப 4 ஆப்ஷன் தான் இருக்குன்னு நீங்க சில பேர் 5வது ஒரு ஆப்ஷன் போட்டு எழுதுவீங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன் போட்டு எழுதுனாங்கன்னா அது வந்து அவுட் ஆஃப் த சாய்ஸ்னு வரணும். அதுக்கு புரியுதுங்களா? அவுட் ஆஃப் த சாய்ஸ். ஓகே, சோ இப்போ ப்ரோக்ராம்ல போயிடலாங்களா? ஹலோ, புரிஞ்சுதுங்களா? ப்ரோக்ராம்ல போயிடலாமா? எல்லாரும் தான் கேக்குறேன், எல்லாருமே பதில் சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே, விக்னேஷ் ப்ரோ நீங்க தான் நீங்க இந்த சொல்ல போறீங்க. ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே, ஒரு ஃபுல்லா கிரியேட் பண்ணிடுவாரு. என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அந்த காஃபி இதை எடுத்துக்கலாம். இப்போ சரி, ரெஸ்டாரண்ட் சொன்னீங்களா, ரெஸ்டாரண்ட்ல காஃபி இருப்பாங்க, ஹோட்டல்லயே காஃபி கொடுப்பாங்க, சில ஹோட்டல்ல, பெரிய ஹோட்டல்ல. நம்ம அந்த காஃபி எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போ உங்க கடையில என்னென்ன காஃபி இருக்குன்னு கொடுக்க போறீங்க. இப்போ வந்து கோல்டு காஃபி இருக்கு, அதுக்கப்புறம் ஹாட் காஃபி இருக்கு, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நீங்க சொல்ல போறீங்க. ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாயில் என்ன வருதோ சொல்லுங்க, அந்த லிஸ்ட் எல்லாம் பிரச்சனையே இல்லை. ஓகே, அதுல வந்து நம்ம பிரிண்ட் ஓகே அது நம்ம பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே ப்ரோ. அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ்ல எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? எதை வச்சு ஆப்ஷன் செலக்ட்? காஃபி பதிலா டீ வச்சுக்கலாம் ப்ரோ. டீல தான் நிறைய வகை இருக்கு. சரி, உங்களுக்கு எது இஷ்டம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஆப்ஷன் எப்படி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க சூஸ்ல? எம்சி क्वेश्चंस எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க, எதை வச்சு அந்த क्वेश्चंस செலக்ட் பண்ணுவீங்க? அந்த 1 2 3 4 4 வச்சுக்கலாம் ப்ரோ. 4த்துக்கும் வந்து கமெண்ட்ல வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடலாம். 1னா இந்த டைப், 2னா இந்த டைப், 3னா இந்த டைப் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல நீங்க இப்ப சூஸ்ல சொல்லுங்க. சூஸ்ல என்ன தெரியுது? சூஸ்ல எப்படி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? எம்சிக்யூ क्वेश्चंसல எல்லாம் ஏபிசிடி அந்த மாதிரி. ஏபிசி ஓகே. அங்க நம்ம வந்து இப்ப ஏபிசிடிக்கு பதிலா வந்து நம்ம 1 2 3ன்னு வச்சுக்க போறோம். இது வந்து 1ஆ 2ஆ 3ஆ 4ஆன்னு வாங்க போறோம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு இது டிக்ளேர் பண்ணணும். அதுல இருந்து டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க.
இன்ட் ப்ரோ. ஓகே இன்ட். ஓகே நம்ம வாங்க போறது வந்து 1 2 3 எல்லாம் இன்ட்ல தான் வரும். ஓகே அதுக்கு எதுல ஸ்டோர் பண்ண போறோம்? அதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே உங்களுக்கு இஷ்டம் தான். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த லிஸ்ட்டை யூசர் கிட்ட காமிக்கும். இந்த எங்க கடையில இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாதான் உங்களுக்கு சூஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டை நம்ம எப்படி கொடுக்க போறோம்? இப்போ வெளியே டிஸ்ப்ளே பண்றதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுப்போம்? ஆக்சுவலா பேசிக்கலி printf போட்டு மெனுன்னு போட்டு எல்லாம் நம்ம அந்த டைப் கொடுக்கலாம் ப்ரோ. ஒன்னு கொடுத்து அந்த 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 காஃபி அப்படி கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே விக்னேஷ் அவங்க சொல்றது புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ. ஓகே அதே நீங்க சொல்லிடுங்க. printf போட்டு லெமன் டீ ஃபர்ஸ்ட் போடலாம். ஓகே கூடவே வந்து அந்த 1 2 3ங்கறத மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் யூசர் தெரியும். ஓகே புரிஞ்சுதுங்களா விக்னேஷ்? 1 லெமன் டீ அந்த மாதிரி சொல்லுங்க. 2 அந்த மாதிரி டீ அந்த படி சொல்லிட்டு வாங்க. 1 லெமன் டீ. நம்பர் 2 ஜிஞ்சர் டீ. ஒரு 4 மட்டும் சொல்லுங்க. ஓகே ப்ரோ. 3 சுகர்லெஸ் டீ. 4 மசாலா டீ. சூப்பர் சூப்பர். ஓகே இப்போ இதெல்லாம் ரன் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி இது பிரிண்ட் ஆகும்? இந்த மாதிரி வரிசையா பிரிண்ட் ஆகுமா இல்ல ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகுமா? ஒரே லைன்ல வந்துரும் ப்ரோ. ஓகே நமக்கு அந்த ஒரே லைன்ல லிஸ்ட் வந்து நல்லா இருக்காது தெரியுங்களா? இன்னும்னா நீங்க எப்படி ஒரு ஆர்டரா தான் கொடுப்பீங்க. ஆமா ப்ரோ. அதுக்கு என்ன ஒரு யூஸ் பண்ணா எஸ்கேப் சீக்வென்ஸ் படிச்சிருப்பீங்க. அதுல எந்த எஸ்கேப் சீக்வென்ஸ் யூஸ் பண்ணா அந்த லைனை பிரிண்ட் ஆகும்? /n போடுங்க. ஓகே ஓகே /n எல்லாத்துக்கு போட்டுருங்க. /n லெமன் மெனுக்கு அப்புறம் ஒரு /n டீக்கு அப்புறம் /n ஜிஞ்சர் டீ எல்லாத்துக்குமே /n கொடுத்து அப்புறம் க்ளோஸ் பண்றோம். எஸ் டாஸ்க் போட்டுருங்க /n. ஒரே நிமிஷம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆனா இதுல ஸ்கேன் தேவை இல்லையாண்ணா? இதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறது. ஹலோ சொல்லுங்க. அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் போடணும் சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம சாய்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து யூசர் கிட்ட இன்புட் வாங்கணும். ஆமாம் ப்ரோ. அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க. ஸ்விட்ச் கொடுத்து கண்டிஷன் கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இப்போ யூசர் வந்து 1 செலக்ட் பண்றாரா 2 செலக்ட் பண்றாரான்னு யூசர் கிட்ட வாங்கணும்ல. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் ஸ்டேட்மெண்ட்? ஓகே ஸ்கேன்எஃப். ஆமா ப்ரோ. ஓகே ஸ்கேன்எஃப் சொல்லுங்க எப்படி போடணும்னு நீங்க விக்னேஷ் ப்ரோ மட்டும் சொல்லுங்க. %d. ஏன் இங்க %d போடுறாங்க? ஏன்னா இன்டிஜர் டிக்ளேர் பண்ணிருக்கலாம்ல ப்ரோ. ஓகே 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 அடுத்தது a. ஓகே 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 சூப்பர். ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸ்க்குள்ள போறோம். ஸ்விட்சுக்கு அந்த ஸ்விட்சோட அந்த சின்டாக்ஸ் பார்த்திருப்பீங்க. அது அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்விட்ச் ஒரு பிராக்கெட் ஓபன் கண்டிஷன் கொடுக்கணும் ப்ரோ. கண்டிஷன் நம்ம என்ன வாங்கி கொடுக்கணும்? நீங்க என்ன வாங்கி இருக்கோம் கண்டிஷனுக்கு? a = 1. இல்ல நீங்க அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். இங்க வெறும் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்க போறோம். நமக்கு ஆப்ஷன் மட்டும் கிடைச்சா போதும். யூசர் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றாரு 2 செலக்ட் பண்றாரு 3 ஓகே அப்ப வேற நம்ம ஏ மட்டும் கொடுத்தா போதுங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே ஏ மட்டும் கொடுத்தா போதும். ஓகே அடுத்து சொல்லுங்க அடுத்து கேஸ் 1. ஓகே கேஸ் 1 சூப்பர். கேஸ் 1 என்ன கொடுக்க போறீங்க? யுவர் லெமன் டீ இஸ் ரெடியா இல்ல அந்த மாதிரி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்களா சொல்லுங்க. எஸ் ப்ரோ. printf கொடுத்து யுவர் லெமன் டீ இஸ் ரெடி போடலாம். ஓகே சூப்பர். ப்ரோ இந்த printf அது கீழ தான ப்ரோ போடணும். அது நீங்க வந்து நீங்க அப்படியே கொடுத்துக்கலாம். நீங்க வந்து இந்த கர்லி பிரேசஸ் நான் ஒவ்வொரு இதுக்கு கேஸ்க்கும் நான் கொடுத்து தெரியுங்களா? அந்த கேர்ஸ் வந்து நீங்க கர்லி பிரேசஸ் கொடுக்காம இந்த மாதிரி டைரக்டா மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்விட்சுக்குள்ள தான் அது கொடுக்க போறோம். அதனால அந்த இடத்துல வந்து கர்லி பிரேசஸ் அவ்வளோக்கா தேவைப்படாது.
வந்து உங்களுக்கு சப்போஸ் கன்ஃபியூஷனா இருக்கு, நீங்க யாராவது செக் பண்ண உங்களுக்கு தெரியல, புதுசா இருக்கீங்க மட்டும் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கொடுத்தா போதும். ஓகே ப்ரோ. புரிஞ்சுதுங்களா? யுவர் ஜிஞ்சர் டீ இஸ் ரெடி. ஓகே, இவர் என்ன தப்பு பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரேக் சார் சொல்லுங்க கரெக்டா சொல்றீங்க. ஆமா ப்ரோ. ஓகே ஓகே, எல்லாத்துக்கும் அதே மாதிரி நம்ம கொடுக்க போறோம். தாஸ் ப்ரோ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நான் கேஸ் டூல ரெடி இல்ல 2 டூல்ல இருக்கு. ஓகே ஓகே, அந்த செமிகோலன் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க ரெடிக்கு அப்புறம் ஜிஞ்சர் டீ இஸ் ரெடி. ஓகே ஓகே சூப்பர். ஓகே டிஃபால்ட் கேஸ்ல என்ன? ஓகே, அவர் நம்பர் சேஞ்ச் பண்ணிப்பாரு, கேஸ் 3 எல்லாம் மாத்திப்பாரு. சரி, இப்போ நம்ம டிஃபால்ட் கேஸ்ல என்ன கொடுக்கலாம்னு சொல்லுங்க. டிஃபால்ட் கேஸ்ல we have no tea கொடுக்கலாம் ப்ரோ. சூப்பர் ஓகே. டிஃபால்ட் கேஸ் எப்படி கொடுப்பீங்க? என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணி கொடுப்பீங்க? அதுக்குன்னு தனியா டிக்ளேர் பண்ணுமா ப்ரோ? இல்ல நீங்க அந்த சின்டாக்ஸ்ல என்ன பாத்தீங்களா அதை அப்படியே சொல்லுங்க. டிஃபால்ட் ப்ரோ. டிஃபால்ட். ஓகே, டிஃபால்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? கோலன் இருக்குமா, செமிகோலன் இருக்குமா? டிஃபால்ட் அப்புறம் வேற யாருக்காச்சும் தெரிஞ்சது சொல்லலாம். சரி, வேற யாருக்காச்சும் தெரிஞ்சது சொல்லுங்க. ஓகே சூப்பர். இப்ப டிஃபால்ட் இவர் வந்து கேப்ஸ்ல கொடுத்துருக்காரு. கேப்ஸ்ல கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? அதே மாதிரி கேஸ். ஓகே, கேஸ் அதே மாதிரி கேப்ஸ்ல கொடுத்துருக்காரு. கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாது, நான் ஸ்மால் தான். ஓகே, யாருமே சொல்லல, கவனிக்கலையா? ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? சரி, இதோட முடிச்சுக்கலாம், கவலைப்படாதீங்க. சி இல்ல ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குனால கேப்டன் ஸ்மால் ஒரே மாதிரி. ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே, டிஃபால்ட்ல என்ன கொடுக்கலாங்க விக்னேஷ்? we have only coffee. ஓகே சூப்பர், we have only coffee. ப்ரோ அப்படின்னா we have not have அந்த நீங்க கேக்குற டைப்பான டீ எங்க கிட்ட இல்ல அப்படிங்கலாம். ஓகே, we don't have you ask type of tea. Okay, type of tea. Your preference. சூப்பர் ஓகே, ஆப்டா இருக்கு. ஓகே, இந்த ப்ரோகிராம் ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? எஸ் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. சொல்லுங்க. அந்த printfல அந்த பிராக்கெட் இன்னும் கிரீனாவே இருக்கு. parenthesis எங்க சொல்றீங்க? ஏன் அப்படி இருக்கு? அங்கதான் ப்ரோ. printf ஃப்ளோ முடியும் போது அதுல ஏதாவது இருக்கா? ஓகே இருங்க, அவரு சீதா போட்டாரு. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா செமிகாலன் டபுள் கோட் போட்டிருக்கீங்க தாஸ் ப்ரோ. இல்ல, அவர் ஃபர்ஸ்ட் அந்த மெனு போட்டிருக்காரு, அதுக்கு அது சரியா போச்சு. ஓகே தாஸ் ப்ரோ, நீங்க வந்து அந்த ஸ்லாஷ் என்க்குலாம் வந்து சிங்கிள் கோட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ப்ரோ. நீங்க வந்து ஜஸ்ட் மெனுக்கு ஓபன் பண்ணிக்கிறீங்களா, அதை க்ளோஸ் மட்டும் பண்ணா போதும். கடைசியா வந்து டபுள் கோட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு டபுள் கோட் மட்டும் போட்டு அந்த சென்டென்ஸையே. டபுள் கோட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஐ திங்க் எல்லாத்தையும் ஒரே லைன்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே, அவர் ஓகே போட்டுருவாரு. இது இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? ப்ரோ கேஸ் 4ல செமிகோலன் கொடுத்திருக்காங்க ப்ரோ. கேஸ் 4ல செமிகோலன் கொடுத்திருக்காரா? இல்ல கரெக்ட்டா தான் கொடுத்திருக்காரு, கோலன் தான் கொடுத்திருக்காரு. ஓகே, எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு. ஓகே ஓகே சோ ஓகே, இந்த ப்ரோகிராம் ரன் பண்ணா என்ன ரன் ஆகும்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? ஹலோ ஃபர்ஸ்ட் மெனுல வந்து லெமன் டீ ஜிஞ்சர் டீ லைனா வரும்னா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ப்ரோ இன்னொரு printf கொடுத்து enter your choice ன்னு கொடுக்கலாம்ல? நீங்க அப்படியும் கொடுக்கலாம், enter your choice. சொல்லுங்க வீரா, நீங்க அவுட்புட் என்ன சாய்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்கேஸ் நம்ம 1 2 3 4 அது மாதிரி கொடுத்தோம்னா 1 கொடுத்த லெமன் டீ அதுக்கு ரெஸ்பான்ஸ் அதுக்கு ரெஸ்பெக்டிவா இருக்கிறது வரும். இன்கேஸ் நம்ம அதுக்கு மேல ஏதாவது கொடுத்தோம்னா டிஃபால்ட்டா இருக்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும்னா. என்னன்னா இப்போ நான் என்னோட சாய்ஸ் வந்து நான் 2 ன்னு கொடுக்குறேன், என்ன பிரிண்ட் ஆகும்?
your ginger tea is ready-ன்னு பிரிண்ட் ஆகும்ண்ணா. ஓகே ஓகே, எல்லாருக்கும் வீரா சொன்ன மாதிரி அதான் பிரிண்ட் ஆகும்னு சொல்றீங்களா? ஓகே, கரெக்டா பிரிண்ட் ஆகும், அவர் சொன்ன மாதிரி பிரிண்ட் ஆகும்பா. மைக் ஆன் பண்ணி சொல்லாமே, கிளாஸ் முடிய போகுது எப்படி இருந்தாலும். எஸ் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, சரி கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ரன் பண்ணுங்க ப்ரோ, ரன் பண்ணி சாய்ஸ் 2 கொடுங்க. ஓகே, அவர் கேட்ட மாதிரி லிஸ்ட் மெனு கரெக்டா வந்துருச்சு. சாய்ஸ் 2 கொடுக்குறாரு. ஓகே, யுவர் ஜிஞ்சர் டீ இஸ் ரெடி. ஓகே, புரிஞ்சா? இல்ல கரெக்டா வந்துச்சு ப்ரோக்ராம்? எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் நடத்தின ஏதாச்சும் டவுட் இருக்கா? அண்ணா கேஸ் 1 கேஸ் 2 தனித்தனியா கர்லி பிராக்கெட் போட தேவையில்லையாண்ணா? அது நீங்க போட வேண்டியது இல்லைங்க. யார் கேக்குறீங்க? தீபிகா. நீங்க அப்படி தனித்தனியா போகணும்னு அவசியம் இல்ல. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி லைனா கொடுக்கும்போது அந்த சென்டென்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகுது, எனக்கு பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் வந்து தெரியல, ஒரு மாதிரி எரர் செக் பண்றது கஷ்டமா இருக்குன்னா நீங்க ஒவ்வொரு கேஸுக்கு வந்து கேஸ் 1 ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள அந்த பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேண்ணா. இந்த மாதிரி நீங்க சிம்பிளா நான் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரே லைன்ல உங்களுக்கு கொடுக்க தெரியும்னா நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். இந்த ஒரே லைன்ல நீங்க கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கேஸ் 1க்கு அப்புறம் செமிகாலன் வச்சு தான் பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டுங்கும் போது எப்பயுமே செமிகாலன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்தது பிரேக்னு கொடுத்து அதுக்கு ஒரு தனியா செமிகாலன் வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டியது வரும். புரியுதுங்களா? போட்டுக்கிற ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னாலும் தெரியும். ஓகே, இது வரைக்கும் நடத்தினது எல்லாமே எனி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டவுட் இருக்குங்களா? டவுட் இருக்கா? ஹலோ, இஃப்க்கு அப்புறம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியுமாண்ணா? ஹலோ, என்ன கேட்டீங்க வீரா? இஃப்க்கு அப்புறம் இஃப் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம்ல, அதுல ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். நீங்க யூஸ் பண்ணலாம், ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நீங்க உங்களுக்கு கரெக்டா அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கணும். அந்த கண்டிஷன் ஆப்டா வந்து நீங்க ஸ்விட்ச் கேஸ்ல 1 நம்பர் 2 நம்பர் வர மாதிரியா இருக்கணும். ஓகேங்களா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா கூகுள் யூடியூப்ல ரெஃபர் பண்ணி பாருங்க, அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேண்ணா.